சார் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ரீகுமார்ட்ட மீனாட்சி சுந்தர் கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. சார் இது வந்து ஆக்சுவலி காப் ஸ்டோரி கிடையாது. இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் கைண்ட் ஆஃப் மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரி. இதில் வந்து எல்லாருமே ஒரு கேரக்டர் தான். அதில் வந்துட்டு ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அது வந்து இப்போ காப் அது அவிஸாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை காப் தான் பண்ணியாகணும். ஸோ இட்ஸ் காப் ஸ்டோரி. அவ்வளோ அவர் ஒரு ஆர்மி மேஜர் அந்த இதில் ஒரு ஆர்மி கமாண்டராக நடிச்சிருக்காங்க அவங்க ஜாக்கி சார். இதில் இது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்து ஒரே தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நடக்காத ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி பொசிஷன். ஸோ ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வாங்கி தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க மொத்தமாக வாங்கி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் போகிற காலத்தில் 6-7 ஹாலிவுட்லாம் 7-8 ஸ்டுடியோஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. தமிழில் இப்போ தான் 3க்கே வந்திருக்கோம். இல்லை, இதுக்கு நாங்கள் பட்ஜெட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ரெண்டாவது இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மற்ற படங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டைரக்டர் கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூப்பிட்டு நீ டைரக்டர் சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துன்னு சொல்லுவோம். பட் இங்கே நான் என்ன கேட்டாலும் திருப்பி அது என்கிட்ட தான் வந்து நிற்கிது வந்து. அதனால் நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுக்குதுன்னு நம்மளுக்கே தெரில. நான் யாரை கூப்பிட்டு எதை சொன்னாலும் சரி, அப்போ சார் இது நீங்கள் தானே சார் இது மாதிரி வேணும்னு சொன்னீங்க, அப்போ இருக்குது அப்படின்னா பிளாங்க் ஆகுது நம்மளுக்கு. ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு டைரக்ஷன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப் தான் ஆக்சுவலி. ஒரு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காண்டி எல்லாரையும் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து நிறைய ஸ்கில் தேவைப்படுது ஆக்சுவலி. ஒரு சரியான எவ்ரி குட் டைரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 நல்ல அசிஸ்டன்ஸோ அசோசியேட்ஸோ இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்க நல்ல டைரக்டர் ஆகிருக்க முடியாது. அப்படி யாருமே என்னை கலாய்க்கவே இல்லை சார் இது வரைக்குமே. எல்லாருமே என் கூட நல்ல டைம்ஸில், ரஞ்சித்துலேருந்து இன்றைக்கி கடைசியாக படம்னா ரோஹின் வரைக்கும் என் கூட நல்ல டைம்ஸில் தான் இருக்காங்க. எவ்ரி ஒன் ஆஸ் இன் குட் டைம். நாட்டில் வந்து போலீஸ் இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, மிலிட்ரி இருக்குது. டெரரிசம் ஆக்டிவிட்டி நடக்காமல் இருக்கா, இல்லை திருட்டு நடக்காமல் இருக்கா சொல்லுங்கள்? 100,000 போலீஸ்களுக்கு காசு வாங்குறாங்க, லைசன்ஸ்லாம் போகாமல் இருக்காங்களா, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்களா? ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ we are trying to improve our protection. அவ்வளோதான். பட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனில் இருக்காங்க அவங்க எல்லாருமே. யானல் சார், அபி, அவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மோர் தென் 40-50 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னொரு ஒரு 1 மந்த்துக்குள்ளே யூ வில் ஆல் கெட் நோ தட் டெஃபினட்டாக இப்போ இருக்கிற அளவுக்கு பைரசி இன்னும் 1 மாதம் கழிச்சு இருக்காது. பைரசி கண்டிப்பாக இருக்கும், பட் ஆனால் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்க அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுக்காக விஷால் சாராக இருக்கட்டும், யானவல் சார், அபி, இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கர இப்போ 24 hours இப்போ அதுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சதுலேருந்து பைரசிக்காக மட்டும்தான் அதை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டெஃபினட்டாக அதை ஒரு 70% கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. இல்லை, நம்மளை எந்த கதை இம்ப்ரெஸ் பண்ண வச்சோ அதுதான் நம்ம எடுக்க முடியும். நம்ம வந்து இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போகிறது, இது பேஷனில் பண்ணுறது. அதனால் நமக்கு எது பிடிக்குதோ அது கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதனால் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் அதோட ஈஸியாக ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. படத்தோட கான்செப்டுக்கு இருந்துச்சு இந்த டைட்டில். அதுக்காக இந்த டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணோம். அது அவர் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நாங்கள் எல்லோரும் வந்து பிக் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவருக்கு ஒன்று பிக் பிரதர்னு கூப்பிட்டாங்க, என்ன வயசாக்குறீங்களா அப்படின்னு வர உடனே வந்துட்டு எல்லாருமே வந்து அவர் நாங்கள் வந்து பிக் பிரதர் தான் கூப்பிடுவோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஒரு சீனை நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா அதை வந்து ஒரு 6-7 டைப்பாக அவர் பண்ணுறாரு. அது நமக்கு வேணும்னா நம்மளுக்கு இது போதுமா அப்படின்றது நம்ம தான் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இஸ் அ பார்ன் ஆர்டிஸ்ட் தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் யார் கூட இருந்தாலும் அவர் வந்து அவங்கள வந்து ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி கமிட் பண்ணி இது பண்ணிடுறாரு. அவ்வளோ தூரம் அவர் வந்து இது ஆக்டிங்கில் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன். இவர் டே இதுனா நம்மளுக்கு வந்து வேலை மிச்சம்னு வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்லை. ஆனால் இதுதான் அப்படின்டா அவர் எதாவது பண்ணுறதுல நம்மளுக்கு இது போதுன்னா இதே கமிட் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட இது இருக்காது. அதே மாதிரி லாவண்யா, அவங்களும் ஒரு ரொம்ப டெடிகேட்டிவ் ஆர்டிஸ்ட். இந்த கேரக்டர் வந்து ஒரு இந்த நலன் எழுதியிருந்ததில் அந்த அவங்க பேர் ஆதிரேன்னு சொல்லி அந்த கேரக்டர் நேம் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அதோட ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த எனக்கு ரொம்ப படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸில் அந்த ஆதிரை கேரக்டர்ஸு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டரை வந்து இவங்க வந்து முதல்ல வந்து நாங்கள் சரி கமிட் பண்ணிட்டோமே, இவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்களா, இவங்க லாங்குவேஜ் வர தெரியாது, நம்ம வந்து ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் இருக்குது, அவங்க வந்து
ஒரு ட்ரைவ் பண்ணுற ஒரு படத்தில் ஹீரோவையே ட்ரைவ் பண்ணுற அளவுக்கான ஒரு ரோல் இருக்குது அதை வந்து அப்படின்னு பண்ணோம். பட் இஸ் ஆல்சோ எ ஃபேபுலஸ் ஆக்ட்ரஸ். ரொம்ப அருமையாக நடித்தாங்க. எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு எப்படி இந்த மாதிரி பசங்க மாதிரி டீமோ அதேமாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சினால தான் எங்களால் ஈஸியாக படத்தை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஐ தேங்க் ஆல் மை காஸ்ட், டேனியல் பாலாஜி, லாவண்யா, சந்தீப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பாவம் தான். காலைல 7 மணிக்கெலாம் வந்துருங்கன்றவாங்க, அடுத்த நாள் நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் திருப்பி அனுப்புவாங்க, காலைல திருப்பி 7 மணிக்கு வர சொல்லிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு யாருமே முகம் குளிக்காமல், பக்ஸாக இருக்கட்டும், ஜேபி சார் இருக்காங்க, மயம் கோபி சார், எல்லாருமே வந்து முகம் சுளிக்காமல் நம்ம கேட்டதை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பீன் அஸ் எ டேரக்டர். பட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளில் பார்க்கும்போது, டைரக்டராக இருக்கும்போது இன்னும் ப்ரொடக்ஷனில் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான், அதையும் மறக்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி ஜிப்ரான் கூட ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் அ ஃபேபுலஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து லிரிக்ஸ் எழுதும் போதும் சரி, டியூன் போடும்போதும் சரி, ஒரு பாட்டுக்கு எல்லாம் ஒரு பாட்டை வந்து அன்றைக்கி தான் ஸ்கிரிப்ட் பேசணும், அடுத்த 4வது நாள்லேயே ஒரு சாங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சாங் இருந்துச்சு, அதை வந்து படம் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 தடவை எனக்கு வெரைட்டியாக பண்ணி சாங் அனுப்பிச்சாரு. எனக்கு அது வந்து ஷூட்டே ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று இட்ஸ் செம க்யூட்டாக வந்துருந்துச்சு. அதேமாதிரி ஆர்ஆர் வந்து நான் அந்த அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு நம்ம இந்த படத்துக்கு ஆர்ஆர் வந்து இட்ஸ் லைஃப் லைன் ஃபார் த மூவி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும்னு. பட் ஹி டுக் லாட் ஆஃப் டைம் அண்ட் நிறைய கரெக்ஷன் சொன்னப்போ கூட சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஓஎஸ்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஓஎஸ்டி பண்ணியிருந்தார். 30யுமே ஆடியோவில் போட்டுருவோன்ட்டார் அவர் வந்து. சீடியில் வந்து 30யுமே போட்டுருவோம் அப்படின்னாரு. ஸோ அப்போ ஏன்னா படத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிடலாமே நம்ம எதுக்கு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அது படத்தை வந்து அது அந்த ஆர்ஆர் வந்து அதை படத்தை ரிலேட் பண்ணிச்சு. நீங்கள் அந்த ஆர்ஆர் கேட்கும் போதே நீங்கள் அந்த சீனே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அவர் அந்த லாங்குவேஜ், லியோ சொன்ன மாதிரி இட்ஸ் லாங்குவேஜ். அப்புறம் அவர் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு 14 மட்டும் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி லான்ச்சிங் வித் சீடியில் வந்துட்டு இன்றைக்கி ஜூக் பாக்ஸில் 3 சாங்கோடு சேர்த்து இந்த 14 ஓஎஸ்டியும் இருக்குது. ஸோ ஐ தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் their wonderful support on me. Thank you so much.